இந்த ஃபேமிலிக்குள்ளார பிரிவு வரக்கூடாது. அது அப்பா வந்து மைண்ட் செட்டோடு இருந்தார். ஸோ அந்த மைண்ட் செட்டுனால தான் இப்போ நாங்கள்லாம் கூட்டு குடும்பமாகவே இருக்கோம் ஜாலியாக. நாமளே சூரியவம்சம் படம் மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளே தனி தைரியமாக இருந்தோன்னு வைங்களேன், நல்லா இருக்காது அது. நாகார்ஜுனாவும் சாரும் சுமந்த் சாரும் நடித்தாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் அவங்க வந்து பிரதர்ஸ்னு. ஸோ அந்த பிரதர்ஸ்னாலேயே அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் செலக்ட் பண்ண ஸ்டோரிஸ் தான் என்னை வந்து கீழே டவுன்ஃபால் ஆகியிருக்கு. இல்லை, அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை யாருமே. ஸோ முதல்ல நான் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். விஜய் நான் கிட்ட பேச்சுவார்த்தைகள் போயின்னு இருக்கு. மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் தான் உங்கள் சித்தன் ரமேஷ். ரூட் நம்பர் 17 வந்து 12B மாதிரி இந்த கதை அப்படியே ஆப்போசிட் தான். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு லவ், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு த்ரில்லரு, சஸ்பென்ஸு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ் பிடிக்கும். ஏன்னா எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார மாதிரி ஒரு சீனும் இருக்கும் இந்த படத்தில். ஸோ அந்த அளவுக்கு அந்த மியூசிக் டைரக்டர் வந்து நாங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கோமோ நம்மளை விட டபுளாக அவர் உழைச்சிருக்காரு அதில். ஸோ அவ்வளோ ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே படம் வந்து நல்லபடியாக போகணும்னு நான் நம்புகிறேன். பிக் பாஸ் வந்து உங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நிறைய கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வேறு என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கு? பொறுமை, எப்படி பொறுமையாக இருக்கணும்னு பிக் பாஸ் கற்றுக் கொடுத்துருக்கு. அண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. அண்டு மீன்ஸ் ஆங்கர் எப்படி கம்மி பண்ணணுன்னு அங்கே கற்றுக்கிட்டேன். அண்டு நல்ல சப்போர்ட் வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து எனக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல சப்போர்ட் கிடச்சிது. ஸோ பிக் பாஸ் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு மறுபடியும் இந்த படம் வாய்ப்புகள் எல்லாம் மறுபடியும் வந்திருக்கு. பிக் பாஸில் அம்மா வாய்ஸ்ட்டு வந்தீங்களா? நான் அப்போவெல்லாம் இல்லை அந்த டைமில். அம்மா பிக் பாஸ் ஜோடிகள் ஜோடிகளில் கூட்டிகிட்டு வந்தேன். அது நீங்கள் வாண்டடாக கூப்பிட்டு வந்தீங்களா இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ண? இல்லை, அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை யாருமே. ஸோ முதல்ல நான் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நானே கேட்டேன் அந்த டைரக்டர் கிட்ட. அவங்களுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்குமா எங்கள் ஃபேமிலியை, ஏன்னா அம்மா எங்கேயும் ஏறினது. அவங்களும் ஜாலியாக சொன்னாங்க. அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் ப்ளீஸ் வெல்கம் பண்ணாங்க, ப்ளீஸ் தயவுசெய்து கூட்டிகிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி, அப்போ அம்மாவை கூட்டிகிட்டு போய் என்னை விட சந்தோஷப்பட்டாங்க. அம்மா தான் என்ன டான்ஸ் ஆட சொன்னாங்க அங்கே ஸ்டேஜில். மியூசிக் போட்டவுடனே அம்மா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் ஃபுல் ஸ்டேஜே வந்து ஆடியன்ஸு கண்டென்ட் அவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா கூட, அவங்க ஆடுறது பார்த்து. ஸோ அது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏவிஎம்க்கு அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆனாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி ஆனாலும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரேட்மார்க் உண்டு. அதோட 100வது படம் விஜய் சாரை வச்சு எடுக்கிறதா அப்பாவும் நினச்சிருக்கேன். எது வரைக்கும் வந்துருக்காங்க? இப்போ வந்து மூவிஸ் வந்து டோட்டலாக 98 மூவிஸ் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடியாக இருக்கும். இன்னும் 2 மூவிஸ் தான் இருக்குது. பட் விஜய் நான் கிட்ட பேச்சுவார்த்தைகள் போயின்னு இருக்குது. பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது விஜய் நான் நடிக்கிறாரா இல்லையான்னு. ஸோ வேறு 100th மூவி யார் லக்கியாக இருக்காங்களோ அந்த டைமில், எந்த ஹீரோ லக்கியாக இருக்காங்களோ, ஸோ அந்த அவரை வச்சு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரேட்மார்க் அந்த 100வது படத்தில் ஆனால் பெரிய ஹீரோ வச்சு தான் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் இருப்பீங்களா? அது என்னோட கேரக்டர் என்னை வச்சு இது கேரக்டர் வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக நான் நடிப்பேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி வர வேண்டியதாக இருந்தது. வித்யார்த்திக்கு அப்புறமா ஒரு கதை கேட்டு ஷூட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது அந்த டைரக்டர் வந்து சொன்ன மாதிரி அந்த கதையை வந்து அது எடுக்கலை. ஷூட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 days 15 days ஷூட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா அப்பா பார்த்தார். அது அந்த ஸ்டோரி சொன்னது போது வேறு மாதிரி இருந்தது, பிக்சரைஸ் பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது. இது சப்போஸ் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து படம் ஓடாது. ஸோ அப்படியே அப்படியாவது ஒரு 50 லட்சமாவது செலவு பண்ணியிருப்போம். அதில் அந்த 50 லட்சத்தை அப்படியே பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல படமாக தான் பண்ணால் இல்லாட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த குறிக்கோளும் இருந்தோம். இன் பிட்வீன் தமிழில் வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸியாகவே இருந்தேன் அந்த டைமில். ஸோ நிறைய படங்கள் லைனாக தமிழில் தான் பண்ணியிருந்தேன். அண்டு அட்லீஸ்ட் 8-9 years எனக்கு அதுலேயே பிஸியாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தெலுங்குல எனக்கு வந்து எல்லோரும் மறந்துட்டாங்க. வேறு புது ஆர்டிஸ்டெல்லாம் அந்த டைமில் லான்ச் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வரவேற்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு, எனக்கு மட்டும் அங்கே கொஞ்சம் இதாக கம்மியாயிடுச்சு.
ஆர்பி சௌத்ரி அப்பா பேர் சொன்னாவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எந்த ஹீரோவாச்சும் உங்களை மல்டி ஸ்டாரை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்களா? ஆர்பி சௌத்ரி பேருக்காக அவங்க ஸ்டார் பண்ணோன்னா அது அது நல்லா இருக்காதுல்ல. அது இப்போது இவர் வந்து இவனுக்கு நடிக்க தெரியும், அப்போது அந்த டைரக்டர் வந்து அவராகவே வந்து கேட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சாதான் அந்த நடிகருக்கு ஒரு இது வேல்யூ. அப்பா பேரை வச்சு யாருமே அந்த இது கேஸ்டிங் எல்லாம் பண்ணுறோன்னா அந்த டைரக்டருக்கு அப்பா மேலே இருக்க பயம்தான். அந்த பயம் வந்து ஓ ஆர்பி சௌத்ரியோட பையன் போல இப்போ சரியாக நடிச்சாலும் இல்லை, சரி நடிச்சா ஓகே, நடிக்காட்டியும் ஓகே தான் சொல்லுவாங்க, ஏன்னா ஆர்பி சௌத்ரியோட பையன். ஸோ அந்த பயம் என் மேலேயும் இருக்கும். ஸோ என் நடிப்பு திறமை அப்போ வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி எனக்கு மல்டி கேஸ்டிங்கெல்லாம் தேவையே இல்லை. ஸோ அவங்களாவே கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு நடிக்க தெரியும் சார், வாங்க நடிங்க இப்படின்னு கூப்பிட்டா சந்தோஷமாக போயிட்டு நடிப்பேன். இப்பயும் காத்துட்டு இருக்கீங்களா? இப்போவும் காத்துன்னு இருக்கேன் அதுக்காக. நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன், ஒரு ஃபேமிலி சப்போர்ட் வேண்டாம், நானாக ஒரு தன்னிச்சையாக எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி ஒரிஜினல் ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு எந்த அளவு சப்போர்ட் இருக்குது, இல்லை இப்படியே இண்டிவிஜுவலாகவே போகணும்னு நினைக்கிறீங்களா? ஃபேமிலி சப்போர்ட் நாங்கள் 4 brothers ஓகேங்களா. ஸோ எனக்கு மட்டும் பண்ணணுன்னு சொன்னால் எல்லா பிரதர்ஸ்க்கும் ஈகோ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ இவருக்கு நான் செலவு பண்ணி அது லாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ நான் அவருக்கு வர வேண்டிய ஷேர் வந்து நான் இவர் மேலே போட்டேன், இவருக்கு வர வேண்டிய ஷேரு நானும் இவன் மேலேயே போட்டேன். இந்த ஃபேமிலிக்குள்ளார பிரிவு வரக்கூடாது, அது அப்பா வந்து மைண்ட் செட்டோடு இருந்தார். ஸோ அந்த மைண்ட் செட்டுனால தான் இப்போ நாங்கள்லாம் கூட்டு குடும்பமாகவே இருக்கோம் ஜாலியாக. அண்டு யாருக்கிட்டையும் யார் நடுவும் சண்டைலாம் எதுவுமே வராது, ஜாலியாக இருக்கும். ஜாலியாக வந்து சாப்பிடுவோம், ஜாலியாக கிரிக்கெட் ஆடுவோம், ஜாலியாக வீடியோ கேம் ஆடுவோம், எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சேர்ந்து தான் கொண்டாடுவோம். ஸோ அது மட்டும் இந்த மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரிவு வந்துடும்னு சொல்லி தான் நானும் அப்பா வேண்டாம், நான் வெளியே வந்தால் நான் பண்ணிடுறேன், இங்கே நம்ம ஃபேமிலி கூட பிரிவு வரக்கூடாது, நாமளே சூரிய வம்சம் படம் மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளே தனி தைரியம் இருந்தோன்னு வைங்களேன், நல்லா இருக்காது அது. ஸோ கூட்டு குடும்பமாகவே ஜாலியாகவே இருக்கலாம். ஆக்சுவலி எல்லா ஆடியன்ஸ் பப்ளிக்கும் அதுதான் கேட்குறாங்க, நீங்களும் ஜீவாவும் எப்போ நடிப்பீங்கன்னு தான் கேட்குறாங்க. அது என்னன்னாச்சுன்னா இப்போ நானும் ஜீவாவும் வந்து பிரதர்ஸு. ஸோ பிரதர்ஸ்னால ஹோல் தமிழ்நாடு ஹோல் ஆந்திராவுக்கே தெரியும் நாங்கள்லாம் பிரதர்ஸ்னு. இப்போது நாங்கள் ஒரு படம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒன்று படம் எடுத்தோம், அது வந்து தெலுங்கில் ரிலீஸ் பண்ணோம். நாகார்ஜுனாவும் சாரும் சுமந்த் சாரும் நடித்தாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் அவங்க வந்து பிரதர்ஸ்னு. ஸோ அந்த பிரதர்ஸ்னாலேயே அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பிரதர்ஸ் தெரிஞ்சதுனால ஆடியன்ஸுக்கு நம்ம பிரதர்ஸாக தான் படத்தில் காட்டுறது தவிர்த்து இந்த ஃப்ரெண்ட்ஸு வில்லன்னு இதெல்லாம் காட்டினோன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஸ் எ பிரதராக அது நல்ல ஸ்டோரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். நான் பார்த்த ஜித்தன் ரமேஷில் தனுஷுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக வருவாருன்னு நான் ஒரு இமேஜில் இருந்தேன், அந்த காலகட்டத்தில் இருந்தோம். ஏன் ஜித்தன் ரமேஷ் அவருக்கான தீனி வரலையா? ஆக்சுவலி நானும் அதுதான் நினச்சேன், எனக்கு நடிப்பு வராதா இல்லை என்னன்னு இவ்வளோ நாளாக யோசித்தேன். ஜித்தன்லேயே பேர் வாங்கியாச்சு நடிப்பில், இப்போ நான் என் மேலே எதுக்கு டவுட் வரணும்னு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ டவுட் வந்து அட்லாஸ்ட் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. நான் செலக்ட் பண்ண ஸ்டோரிஸ் தான் என்னை வந்து கீழே டவுன்ஃபால் ஆகியிருக்கு. ஸோ ஸ்டோரிஸ் இருந்தால் தான் ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ நடிப்பு திறமை நம்மக்கிட்ட இருக்குது, டான்ஸ் தெரியும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் தெரியும், நல்லபடியாக பண்ணுறோம். அப்படி எங்கே தப்பு பண்ணுறோன்னா ஸ்டோரிஸ் தான். ஸோ அந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன். அந்த மீன்ஸ் பிக் பாஸ்க்கு அப்புறமா அந்த தப்பு மறுபடியும் பண்ணக்கூடாது. ஏன்னா பேக் டு எனக்கு சப்போர்ட் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாது, ஸ்டோரிஸ் எல்லாம் நல்லபடியாக செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி வந்தது தான் எனக்கு ஃபரானா, ஜப்பான் அண்ட் நவ் ரூட் நம்பர் 17. ஸோ இந்த 3 ஸ்டோரியுமே ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் ரோலாகவே நான் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே டிஃப்ரெண்ட் கேரக்டரு ரொம்ப எல்லோரும் ரிவ்யூ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நல்ல ரிவ்யூ வாங்கியிருக்கோம், அப்போ நான் நல்லபடியாக நடிச்சிருக்கோன்னு. ஓகே நல்லபடியாக தான் இருக்குன்னு. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க ஜித்தனுக்கு அப்புறம் பரஹானா படம் பேர் சொல்கிறீங்க, இப்போ அந்த லிஸ்ட்டில் இப்போ ரூட் நம்பர் 17 சேருமா? கண்டிப்பாக சேரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இந்த ஃபரானா அண்டு ஜப்பானை விட டபுளாக உழைச்சிருக்கேன் இதில். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு காட்டிலேயே ஷூட் பண்ணோம். அண்டு கெட்டப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்கப் போடுறதுக்கே ஒரு 1-2 hours ஆகும். அண்ட் இன்னொரு மேக்கப் போடுறதுக்கு 5 hours ஆச்சு. ஸோ அந்த கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். 2024 எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் இந்த வருஷம் 2024 நான் இப்படி 2023 ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். அதே தான் என் ஹெல்த்து தான் எனக்கு கரெக்டாக எனக்கு
படங்கள் வாய்ப்பு இப்போ கொடுத்தது. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக நான் ஒர்க் அவுட் பண்ணோன்னு நான் அந்த ரெசல்யூஷனை எடுத்துருக்கிறேன். மெட்ராஸ் மூவி சேனலுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய இன்டர்வியூ எடுத்ததுக்காக. அண்டு மெட்ராஸ் மூவி சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.